அவரே ஒரு தீவிரவாதி அப்படி வந்து சபாநாயகர் அப்பாவை வந்து ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவரே ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. நாக்குல நரம்பே இல்லாம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வெறும் அந்த பதவிக்காக, ஏயா கேவலமான அந்த திமுக பதவிக்காக என்ன வேணா பேசுவீங்களா ஐயா? வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லையா? வெக்கம் சூடு சொரணை இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு பகிரங்கமா அப்பாவு அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆளுநர் ரவி கிட்ட அவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடணும். அப்பாவு அவர்கள் நாக்க தொங்க போட்டுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு பதவி தேவையாயா? இன்னி வரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களோட பிரச்சனைக்காக ஏன் டெல்லியில ஒரு தீவிரவாத குண்டு வெடிப்பு நடந்ததுல இன்னி வரைக்கும் குரல் கொடுத்தாரா? இதே அப்பாவு அவர்கள், இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல? தருதலைகள் ஆட்சி டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாஜக சொல்றாங்க. பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தருதலைங்க ஆட்சியில உங்களுக்கு எல்லாரும் பார்த்தாலும் தருதலைங்களா தான் தெரியும். ராசா அவர்கள், ஏன் சார் 2G ஸ்கேம் ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு அதையும் தாண்டி வெக்கம் கெட்டு ஒரு எம்பி பதவியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்களேன், மத்திய அரசு கிட்ட டைரக்டா சொல்லுங்க, தருதலைங்க ஆட்சின்னு சொல்லி பாருங்க. அடுத்து உங்க எம்பி சீட்டு இடி ரைடு வரும். இன்னைக்கு உதவாநிதி அவர்கள் பேசுறாரு, திராவிடியன் அல்காரிதம் அப்படின்னு பேசுறாரு. நேத்து பிரஸ் மீட்ல நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறாரு. ஐ ஆம் சேலஞ்சிங், நான் சேலஞ்ச் விடுறேன். ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ, ஏன் தொழில்துறை அமைச்சர் வெத்து பேப்பர் டிஆர்பி ராஜா அவர்களோ உங்களால குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேச முடியுமா? 5 நிமிஷம் 1 நிமிஷம் பேச முடியுமா? ஏய் பேச முடியுமா? அண்ணாமலை அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் எங்கேயோ நிற்க போறாரு அப்படின்லாம் சில ரூமர்ஸ்லாம் வருது. இந்த தொகுதி அந்த தொகுதியான டிஸ்கஷன்லாம் பண்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் என்ன, இந்தியாவிலேயே ஒரு ஆக சிறந்த தலைவர், அதனால அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அவர் வந்து தேர்தலில் நிற்க போறாரா, என்ன அவருக்கு பொசிஷன் வரும்ன்றது வந்து சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் ஒரு காணொலி ஒன்று பார்த்தோம். நம்ம என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து தீவிரவாதம் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லை, ஆனால் இந்த தீவிரவாதம் வந்து ஏற்படும் நினைக்கிறாரு, அவரே ஒரு தீவிரவாதி அப்படி வந்து சபாநாயகர் அப்பாவை வந்து ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவரே ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. இதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எடுத்து ட்வீட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படி இப்படி சொல்லலாம், டெரரிஸ்ட் வேர்டு எப்படி சொல்லலான்ட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன இதுக்கு? நாக்குல நரம்பே இல்லாம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வெறும் அந்த பதவிக்காக, ஏயா கேவலமான அந்த திமுக பதவிக்காக என்ன வேணா பேசுவீங்களா? வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லையா? போன வாரம் தான் திமுக ராஜீவ்காந்தி பேசினாரு. தமிழ் கலாச்சாரத்துல உள்ளவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை என்னன்னு தெரியும். உனக்கு தெரியுமாயா? வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு பகிரங்கமா அப்பாவு அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆளுநர் ரவி கிட்ட பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டே ஆகணும். or he can be booked, he can be arrested under UAPA, Unlawful Activities Prevention Act, தீவிரவாத தடுப்பு சட்டம் 1967 கீழே அவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடணும். இதுல சொன்ன விஷயம் என்னன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இங்க எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லையா? அதாவது இன்னைக்கு கண்கட்டி வித்தை காட்டும் இந்த திமுக, இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் பார்த்துட்டே இருக்க முடியாது. நேற்றுக்கு முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் சொல்றாரு, 40,000 பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் இந்த 5 வருஷத்துல 40,000 பேர் பாலியல் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. பல கொலைகள் நடக்குது. ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸாக இருக்கட்டும்,
அடுத்து நம்ம கெவின் ஆணவ படுகொலையா இருக்கட்டும், அஜித் குமார் கொலை வழக்கா இருக்கட்டும், அடுத்து இப்போ நேத்து தஞ்சாவூர்ல ஒரு டீச்சர் காதல் மறுத்ததுக்காக அவங்க வெட்டி கொல்லப்பட்டாங்க. இப்படி நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சீர்கேடா ஆகிற ஒரு நிலைமையில ஏயா நாக்குல நரம்பே இல்லாம, அதாவது அதான் சொன்னேன், அப்பா அவர்கள் நாக்க தொங்க போட்டுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு பதவி தேவையாயா? ஓகே, இப்போ தொடர்ந்து இப்போ பாஜக மேல விமர்சனம், பாஜக தான் உள்ள வந்தா, அதாவது இதுல ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா அப்பாவு அவர்கள் தான் முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருந்தப்போ, ஜெயலலிதா அதிமுகல இருந்தப்போ இதே அப்பாவு தான் 1998 மாஞ்சோலை படுகொலை சம்பவம் போது கலெக்டரையும் டிஐஜியும் நான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் கலெக்டரையும் டிஐஜியும் அரெஸ்ட் பண்ணுன்றப்போ அவர் மறுத்துட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வன்முறையையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டறதே திமுக அரசு தான் சொன்ன இதே நாரி போன வாயி இன்னைக்கு எதை வேணா பேசும். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அவர் மரியாதைய அவரே குப்பையில போட்டார். இதுக்கு மன்னிப்பு கேட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கா? கண்டிப்பா இதுக்கு மன்னிப்புன்றதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு நீங்க எப்ப பார்த்தாலும், அதாவது வேண்டாத விஷயங்களுக்கு போராடுறதும் கொடிய தூக்குறதும் இன்னி வரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களோட பிரச்சனைக்காக ஏன் டெல்லியில ஒரு தீவிரவாத குண்டு வெடிப்பு நடந்ததுல இன்னி வரைக்கும் குரல் கொடுத்தாரா? இதே அப்பாவு அவர்கள், இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல? சோ இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இதுல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு வேணும்னு மத்திய அரசை வஞ்சிக்கிறீங்க, மக்களை வஞ்சிக்கிறீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ நீங்க சுமூகமா அந்த டிபிஆரை கரெக்டா சப்மிட் பண்ண, டேட்டாவை கரெக்டா சப்மிட் பண்ணியிருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் பயன்பட்டிருப்பாங்க. உங்களோட சுய லாபத்துக்காக, திமுகவோட சுய லாபத்துக்காக மட்டுமே நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோ கொண்டு வரல. ஸோ மக்களை வஞ்சிக்கும் இந்த ஆட்சி இது தமிழ்நாட்டுக்கு வெக்க கேடு. தமிழ்நாடு இவங்களால திமுகவோட 5 வருஷம் ஆட்சினால 100 வருஷம் பின்தங்கி போயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணாதான் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு முன்னேறும். நேற்று டெப்டி சிஎம் அவர்களுடைய பிறந்த நாள், இதை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அவர்களுடைய பேச்சு. எங்கள்கிட்ட கான்செப்ட் இருக்கு, கமர்ஷியல் இருக்கு, கம்பல்ஷன் இருக்கு, இந்த கொள்கை எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அதையும் தாண்டி சொன்னது என்னன்னா கான்செப்ட் கமர்ஷியல் கம்பல்ஷன். அது நான் அடுத்து வந்துடுறேன். தருதலைகள் ஆட்சி டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாஜக சொல்றாங்க. பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எதுக்காக இந்த மீனிங்? என்ன சொல்ல வர்றாரு? திருடனுக்கு எல்லார பார்த்தாலும் திருடனா தான் தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி தருதலைங்க ஆட்சியில உங்களுக்கு எல்லார பார்த்தாலும் தருதலைங்களா தான் தெரியும். ராசா அவர்கள், ஏன் சார் 2G ஸ்கேம் ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு அதையும் தாண்டி வெக்கம் கெட்டு ஒரு எம்பி பதவியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு தில் இருந்தா, தைரியம் இருந்தா லோக்சபால போய் சொல்லுங்களேன். மத்திய அரசு கிட்ட டைரக்டா சொல்லுங்க, தருதலைங்க ஆட்சின்னு சொல்லி பாருங்க. அடுத்து உங்க எம்பி சீட்டு இடி ரைடு வரும். இன்னைக்கு 3 எழுத்து வார்த்தைக்கு பயப்படும் திமுக சிபிஐ ரைடுனா பயம், அந்த சார்னா பயம், எஸ்ஐஆர்னா பயம், இப்படி பயந்து ஒடுங்கி நடுங்கும் இந்த எலி குஞ்சுகள் ஆட்சி 2026 ஃபுல் க்ளோஸ். அவர் சொன்னது அந்த கான்செப்ட் மீன்ஸ் எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு. எங்க கொள்கை மாதிரி யார்ட்டையுமே இல்லை. அண்ணா இருந்தாரு, பெரியார் இருந்தாரு, கலைஞர் இருந்தாங்க, ஸ்டாலின் போய் இப்போ உதயநிதி அவர்கள் வந்தாலுமே எங்க கொள்கை தனித்து நிற்கும். இவரும் காப்பாற்ற போறாரு, திராவிடன் 2.0 காப்பாற்ற போறாரு அப்படின்லாம் மென்ஷன் பண்றாருல. எப்படி இங்க கரூர்ல 41 பேர் மாண்ட போது துபாய் உல்லாச பயணம் போனாரு, அந்த மாதிரி இவங்க காப்பாற்றுற இவங்க கொள்கை அதாவது இன்னைக்கு இந்த துரோக மாடல் ஆட்சியோட கொள்கை இதை விட ஒரு படு கேவலமான கொள்கை தமிழ்நாட்டு பார்க்காது. இன்னைக்கு அண்ணா அவர்கள் பேரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வக்கே இல்லைன்ற. ஏன்னா கலைஞர் அவர்களால தான் இன்னைக்கு திருட்டும் உருட்டும் நிறைந்த இந்த வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுக்கு பிடிச்ச சனி இந்த வாரிசு அரசியல். இது 2026 ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னுமே
இவங்களோட 5 வருஷம் ஆட்சியில தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி போயிட்டு இருக்குன்னா பக்கத்துல இருக்க மாநிலங்கள் எங்கேயோ ஃபார்வர்ட் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம்னா $120 பில்லியன் $120 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்க கொள்கைகள், உங்க கோட்பாடுகள், உதவாநிதி அவர்கள் பேசுறாரு, திராவிடியன் அல்காரிதம் அப்படின்னு பேசுறாரு நேத்து பிரஸ் மீட்ல. நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறாரு. ஐ ஆம் சேலஞ்சிங், நான் சேலஞ்ச் விடுறேன், ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ, ஏன் தொழில்துறை அமைச்சர் வெத்து பேப்பர் TRB ராஜா அவர்களோ உங்களால குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேச முடியுமா? 5 நிமிஷம் 1 நிமிஷம் பேச முடியுமா? ஏஐ பேச முடியுமா? உங்களால பேச முடிஞ்சதெல்லாம் டீ கடை டாக்கு. இந்த டீ கடை பேச்சு 2026 மக்கள் பதில் சொல்லுவாங்க. இவங்களாலேயே மக்கள் இன்னும் அடிப்படை தேவைகளுக்காக இவங்களோட திராவிடியன் அல்காரிதமே, இவங்களோட கொள்கையே மக்களை அடித்தட்டுலயே வச்சுக்கணும். தமிழ்நாடு மக்களை முன்னேற விடாம அடித்தட்டுலயே வச்சுட்டு அப்பதானே ஓட்டுக்காக 1000 ரூபாய் 2000 ரூபாய் வீசி எறிஞ்சா ஓட்டு வரும். இல்ல, அதுதான் அவரு சொல்ல வர்றாரு. பாஜக வந்து மக்களை அந்த அடிமைத்தனமாவே வச்சுக்கணும், அதனாலதான் வந்து நாங்க சமூக நீதியா இருக்கோம், ஈக்குவலிட்டியா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. ஓ, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வர முதலீடுகள் எப்படி வந்து மற்ற நாட்டுக்கு ஓடி போறாங்கன்னு நம்ம கண்ணெதிர பார்த்தோம். கூகுளா இருக்கட்டும், யுவாசிங்கா இருக்கட்டும், பல நிறுவனங்கள் இன்னைக்கு ஏன் ஃபாக்ஸ்கானே இவங்க இவ்வளோ பீத்திக்கிறாங்களே, ஃபாக்ஸ்கான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன மாதிரி முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க? வெறும் அடித்தட்டு முதலீடுகள். மக்கள் வந்து லேபரா மேனுஃபேக்சரிங்ல ஒர்க் பண்ணக்கூடிய முதலீடுகள் கம்பெனிஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இவங்க இழுத்துட்டு வராங்களே தவிர இன்டெலிஜென்ட்டா ஹையர் லெவல் திங்கிங் வர ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோ ஏஐயோ ஹையர் லெவல் ஒர்க்கு ஜாபை இவங்க கொண்டு வரலையே இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து இவங்க வந்து மக்களை அடித்தட்டிலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. திமுக தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம், அதாவது இட் இஸ் பார்ட் ஆஃப் அ பிக்கர் பிளான். ஃபாக்ஸ்கான் வந்து சைனாலேருந்து இந்தியாவுக்கு தே ஹவ் கமிட்டடா, சைனாலேருந்து இந்தியாவுக்கு ஆப்ரேஷன்ஸ் மூவ் பண்றோம்னு சொல்லி இட் இஸ் அ $2.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரால் இந்தியா அவங்களோட கமிட்மெண்ட். ஸோ இந்தியாவுக்கு ஃபாக்ஸ்கான் கொண்டு வந்தது பாஜக. ஆனா தமிழ்நாட்டுக்கு இவங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? இன்னைக்கு ஆந்திரால அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. என்னது? அவங்க வந்து ஏர்பாட் மேனுஃபேக்சரிங் ஆந்திரால செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பெங்களூர்ல ஐபோன் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன செட்டப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஃபாக்ஸ்கான் வெறும் அசம்பிளி, எல்லாத்தையும் ஒற்றை இடம். ஸோ இன்னைக்கு ரியல் பிரெயின் ஒர்க்கு ஆந்திராலையும் கர்நாடகாலையும் நடக்குது, தமிழ்நாட்டில் வெறும் ஒற்றை வேலை. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோதானே இன்னைக்கு உலக நிறுவனங்களே டிசைட் பண்ணுற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக பிரதிபலிக்குது. ஏன்னா இங்கே இருக்க முதலமைச்சர் எங்கேயாவது போய் உங்களால் ஏதாவது அறிவு திறனா ஒரு இங்கிலீஷில் பேச முடியுதா? ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோ, ஒரு ஏஐயோ, ஒரு டெக்னாலஜியோ சந்திரபாபு நாயுடு அளவு பேச முடியுதா உங்களால்? ஸோ தலைவர் எவ்வளியோ மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க சிஎம் படிச்சாரா இதெல்லாம் பார்த்துலாம் பண்ணல. அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, 50 ஆண்டு காலம் இருக்காரு, அரசியலில் பயணிச்சுட்டு வராரு, இவ்வளோ எம்எல்ஏக்கள், இவ்வளோ டைம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தானே மக்கள் இப்போ ஓட்டு போட்டு இருக்கட்டும்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ படிச்சிருக்காரு அப்படிங்கிறக்காக தெரிலல்ல. அதாவது இன்னைக்கு ஒரே குடும்பத்தில் வரதால மட்டும் அவங்க அந்த முதலமைச்சர் நாற்காலியை பத்தி சிந்திக்க கூட முடியும்ன்ற ஒரே நெப்போட்டிசம், ஒரே வாரிசு அரசியல் இந்த திமுக. அது ஒரு கட்சியா? அது ஒரு கட்சியே இல்லையே, வெறும் ஒரு குடும்ப அரசியல், குடும்ப அவியல். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எப்படி அந்த பதவிக்கு வந்தாரு? பிகாஸ் he is a son. ஏன்னா கருணாநிதி அவர்களோட பையனால மட்டுமே அந்த பதவிக்கு வந்தார். உதயநிதி எப்படி அந்த பதவிக்கு வந்தாரு? துணை முதலமைச்சரா? காங்கிரஸ் இந்த பிரச்சனை இல்லையா? காங்கிரஸ் இதே மாதிரி தானே அவங்களும் வாரிசு அரசியல். காங்கிரஸும் அதே பிரச்சனை தானே. காங்கிரஸும் இன்னைக்கு வாரிசு அரசியலுக்கு இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல பார்த்தோமே, இன்னைக்கு அவங்க ஜோலியா முடிச்சுட்டாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு காங்கிரஸ் நிலைமை என்ன? ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த வாரிசு அரசியலை மக்கள் நிராகரிக்கிறாங்கன்றது காங்கிரஸோட படு தோல்வியிலேருந்தே தெரியுது. காங்கிரஸோட மெகா சரிவு. இதே சரிவு திமுகவுக்கு 2026
ஆரம்பிச்சிருச்சு. டெபுட்டி சிஎம் பிறந்த நாளில் இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா 2026 200 தொகுதிகள் நம்ம ஜெயிக்கணும், இது எனக்கு பரிசா கொடுங்க அப்படின்னாரு. இது வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னா 2025 இந்த ஆரம்ப காலத்திலே ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் சார் சொல்லியிருந்தாரு 200 தொகுதிகள் நம்ம ஜெயிக்கணும், அதுதான் நீங்க என் பிறந்தநாள் கொடுக்குற பரிசுன்னு அவர் ஆரம்பிச்சாரு. இப்போ உதயநிதி சார் அவர்களும் அதான் சொல்றாரு. என்ன ஆக போகுது, அந்த 200 தொகுதிகள் குறிப்பிடுறது எதுக்காக? மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிக்கணும், அது எங்களுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்ல வராங்களா? அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஜோலி முடிஞ்சுது. இன்னைக்கு உதயநிதி அவர்களை அடுத்த சிஎம் ஆக்கணுன்ற ஒரே கனவு அமித்ஷாஜி சொன்ன மாதிரி, தமிழ்நாடு வந்தப்போ சொன்ன மாதிரி, இன்னைக்கு காங்கிரஸ்ல சோனியா காந்தி அவர்களோட ஒரே கனவு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி பார்க்கணும். அதே மாதிரி இங்க ஸ்டாலின் அவர்களோட ஒரே கனவு உதயநிதியை சிஎம் ஆக்கி பார்க்கணும். அதுக்கு இவங்களுக்கு 2026 வாழ்வா சாவான்ற ஒரே சான்ஸ். ஸோ இந்த ஒரு சான்ஸ் விட்டாங்கன்னா அவங்க இது திமுக கதை க்ளோஸ்ன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால அதாவது இன்னைக்கு திமுக 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு 4.5 வருஷம் முடிஞ்சு அவங்க சாதனைகளை என்ன அவங்களால பேச முடிஞ்சது? இன்னி வரைக்கும் வெறுப்பு அரசியலை மட்டுமே திராவிடியன் மாடலா கையில எடுக்கும் இந்த திமுக. அவங்க சாதனைகளை என்னைக்காக பேச முடிஞ்சா மைக்க முடிச்சு? ஏன்னா ஒண்ணுமே இல்லை, டிஆர்பி ராஜா காமிச்ச மாதிரி வெத்து பேப்பர். ஸோ இன்னைக்கு வெறுப்பு அரசியலை மட்டுமே மக்களிடம் தூண்டி இதை எவ்வளோ நாள் ஓடும்? இனிமே ஓடாது. மக்கள் இதுக்கு 2026 பதில் சொல்லியே தீர்வாங்க. ஏன்னா உதயநிதி அவர்களுக்கு இன்னைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஒரு அரசியல் தகுதி அவர்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. வெறும் ஸ்டாலினோட பையனா இருக்கிற ஒரே ஒரு தகுதியை தவிர இன்னைக்கு அவருக்கு எந்த அரசியல் தகுதியும் இல்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சேப்பாக்கில் நிற்கும் போதே வந்து ஸ்டாலின் பையன் தானே, ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் நிராகரிச்சிருக்கலாம்ல. ஓட்டு போட்டு 1 லட்சம் வாக்குகள் போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஓட்டு இல்ல, அங்க நோட்டு பேசியிருக்கு. அங்க நோட்டு பேசியிருக்கு. அதுதான் சொன்னேன், இவங்க திராவிடியன் அல்காரிதம், இவங்க திராவிடியன் மாடல் என்னன்னா மக்களை அடித்தட்டுல வைக்கணும், ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கணும். அது ஒன்னே லாஜிக்கு எவ்வளவு நாளையா செல்லும்? இது ஃபெயிலியர் மாடல். 2026 இந்த மேட்டர் க்ளோஸ். திமுக தமிழ்நாட்டை விட்டே க்ளோஸ். அனுபவனியர் அவர்கள் ஒன்று சொன்னாரு, மக்கள் வந்து ரொம்ப வெறுப்புல இல்ல கோவத்தில் இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்சி மேல கோவத்தில் இருக்காங்க. இந்த ஆட்சியை அகற்றும் கூட்டணியில நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அது என்டிஏ கூட்டணியா இல்லை தாவேகா கூட்டணியா? இவர் சொன்ன விஷயம் கரெக்டா? கோவத்தில் இருக்காங்களா? மக்கள் இன்னைக்கு வந்து கண்டிப்பா வெறுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷனோட ஒரு தினசரி வாழ்க்கை, தூய்மை பணியாளர்கள் எடுத்துப்போம், இன்னைக்கு போராட்டமா இருக்கு. அரசு பணியாளர்கள் ஓய்வூதியம் வரல. ஒரு துறையும் எடுத்துப்போம், எல்லா துறையும் நிதி நெருக்கடியில தள்ளப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில. விவசாயிகள் எடுத்துப்போம், பிரச்சனை, நெல் கொள்முதல் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இன்னைக்கு அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லா விதமான மக்களுக்கும் இன்னைக்கு வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குழியா இருக்கு இந்த திமுக ஆட்சியில. அதுவே அன்புமணி அவர்கள் சரியா சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவோட வெறுப்பு அரசியலே அவங்க மேல வெறுப்பா மாறி 2026 பூமரேங் ஆகி அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஆயிடும். தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. தாவேகா எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுப்பா கன்ஃபார்ம், ஒரு எம்எல்ஏ எங்க கட்சியிலேருந்து வர போறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க, செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததுக்காக. அவருடைய கருத்து என்னன்னா, விஜய் மீது மக்கள் சக்தி அதிகமா உள்ளது, என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நான் இருந்து பணியாற்றுவேன், அவரை ஜெயிக்க வைப்பேன், அவர் தான் 2026 சிஎம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தாவேகா விஜய கொரங்காட்டமா ஆட்டி ஜில் ஜங்கு ஜக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஃபியூஸ் பிடிங்கின பல்பு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஏன் இப்ப முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கூட அவரால் வின் பண்ண முடியலையே. அதாவது இன்னைக்கு ஒரு அரசியல் அகதி செங்கோட்டையன் அவர்களை சேர்த்துட்டதுக்கு நான் தாவேகா விஜய் அவர்களை ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா ஒரு அரசியல் அகதிய ஒரு ஆண்டிய அரச மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் வரலன்றது இதுல இருந்தே நல்லா தெரியுது. நீங்க தான் இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி, இவர் இருந்தாருன்னா கரெக்டான இந்த ரூட்லாம் கொடுப்பாரு, விஜய் கரெக்டா டிராவல் பண்ணாருன்னா அவருக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதாவது
ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் இன்னி வரைக்கும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு. இன்னி வரைக்கும் திரு விஜய் சார் இன்னி வரைக்கும் இப்போ 41 பேர் கரூர்ல மாண்டாங்க, உடனே வீடியோ போட்டிங்களா? அடுத்து இப்போ டெல்லியில தீவிரவாத சம்பவம் வீடியோ போட்டிங்களா? கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவம் வீடியோ போட்டிங்களா? இதுக்கெல்லாம் வீடியோ போடாது நீங்க இன்னும் ஒரு நடிகனாவே களத்துல இருக்கீங்கன்றதுக்கு இதுவே அத்தாச்சு. நான் கேட்குறேன், செங்கோட்டையன் அவர்கள் சரி வந்துட்டாருன்னா அவர் தான் பெரிய பொக்கிஷம்னா அவர் பின்னாடி அப்படியே என்ன ஒரு படையே வந்துடுச்சா? நான் கேட்குறேன். வெறும் அந்த ஒத்த இதே ஓபிஎஸ் போனப்போ அவர் பின்னாடி 18 எம்எல்ஏக்கள் போனாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவங்கெல்லாம் எங்க போனாங்க? இப்ப அவங்கெல்லாம் எங்க போனாங்க? திரும்ப சேர்ந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு அன்னைக்கு அவங்க கூட போனவங்க இன்னைக்கு எதுக்கும் யூஸ் இல்லைன்னு அவங்களே புரிஞ்சுட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஏன் செங்கோட்டையன் அவர்களே எடுத்துப்போம், கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, எல்லாரையும் ஒருங்கிணைப்போம்னு அங்கிட்டு பேசுறவரு இங்கிட்டு ஓடிட்டு வந்துட்டாரு. இல்ல அவர் அதுக்கான முயற்சி எடுத்தாரு, அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து தூக்கும் போது, அதனாலதான் இங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சரி அங்கிட்டு போய் சேர வேண்டியதானே, டிடிவி தினகரனோடையோ ஓபிஎஸோடய போய் சேர வேண்டியதானே? நீங்க தானே ஒருங்கிணைக்கணும்னு சொன்னீங்க. அம்மா தொண்டன்னா எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் தொண்டன்னா பீத்திக்கினீங்களா? இன்னைக்கு அங்க போய் சேர வேண்டியதானே? நீங்களே அங்கிட்டு பேசிட்டு இங்க வந்து சேர்றீங்க. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு பாவம். ஏன்னா இப்படி ஒரு ஃபியூஸ் போன பல்பை சேர்த்துட்டாரு பாருங்க. அவர் பின்னாடி வந்த ஒத்த அந்த பாவம் அந்த அம்மா எம்பி சத்யபாமா அவர்கள் தப்பி தவறி அவரை நம்பி போயிட்டாங்க. அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? அவங்களுக்கு நிக்க வச்சு அழகு பார்த்தாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல இவர் செங்கோட்டையன் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, ஆதவர்ஜுன உட்கார்ந்துருக்காரு, புசி ஆனந்த் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, நிர்மல்குமார் உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா ஒத்த சேர் போட்டாங்களா அவருக்கு? இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் நம்பி வந்தவங்களுக்கு முதல் நாளே அவுட்டு, அவங்கள நிக்க வச்சாங்க. ஸோ அவங்க ஒரு முன்னாள் எம்பி, வெரி கீ பர்சன். ஸோ இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை நம்பி யாரும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு ஒரு வெத்து பேப்பரை அவர் சேர்த்துட்டாருன்னா, மக்கி போன பேப்பரை சேர்த்துட்டாருன்னா அந்த தப்பு அந்த அரசியல் புரிதல் கூட விஜய் அவர்களுக்கு இல்லைன்றது நல்லாவே தெரியுது. இன்னொரு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம், பிரஸ் மீட்ல யாரப்பா பாக்கெட்ல வச்சிருந்தீங்க? அது அவரே சொல்லிட்டாரு, யாரு படம் வேணா வைக்கலாம், இது ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஓ அப்போ நீங்க ஒருத்தர தலைவர்னு ஏத்துட்டு, அதாவது அரசியல்ல ஒரு கட்சியில சேரவங்கள தொண்டன்னு சொல்றோம், ஒரு உழைப்பாளின்னு சொல்றது இல்ல, ஒரு மெம்பர்னு சொல்றது இல்ல. தொண்டன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த கட்சி தலைவரை நம்ம தலைவனா ஏத்துக்கணும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களை தலைவனாவே ஏத்துக்கல இன்னி வரைக்கும். இன்னைக்கு கூட கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் ஆபீஸ் வாசல்ல பேனர்ல இப்ப புதுசா இன்னைக்கு பேனர் ஏத்திருக்காரு. ஒரு பக்கம் விஜய் அவர்கள், ஒரு பக்கம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா படத்தையும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க கட்சியில சேர்ந்தேன்னு நீங்க நல்ல ஒரு டான்ஸ் ஆடுறீங்களே தவிர, நல்ல ஒரு ஜால்ரா போடுறீங்களே தவிர, ஜிங்சக் போடும் செங்கோட்டையன் அவர்கள் இன்னி வரைக்கும் மனமார்ந்து தாவேக்கால சேரலன்றது இதுலயே வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதாவது மூச்சு என்ன பேசியிருக்காரு, எனக்கு உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தாவேக்கான்ற பேசுறவங்க ஏன் அப்ப புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா படத்தையும் போட்டீங்க? நான் கேட்கிறேன். சோ இன்னைக்கு அவருக்கே தெரியுது விஜய் அவர்கள் ஒரு தலைவர் இல்ல, தாவேக்கா ஒரு கட்சி இல்ல, இதை நம்பி நமக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. நம்ம தொகுதி மக்களே விஜய் அவர்கள் படத்தை போட்டா நம்ம மக்களே நமக்கே டெபாசிட் போயிடும், நம்ம டெபாசிட் அவுட் ஆயிடும்னு அவருக்கே தெளிவா தெரியுதுங்க. ஜோக்கருங்க, ஜோக் பண்றாரு, விஜய் அவர்களை வச்சு காமெடி பண்றாரு. அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எங்கேயோ நிற்க போறாரு அப்படின்லாம் சில ரூமர்ஸ் எல்லாம் வருது. இந்த தொகுதி அந்த தொகுதியான டிஸ்கஷன் எல்லாம் பண்றாங்க. என்ன பண்ண போறாரு, என்ன மூவ் அடுத்து? அதாவது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவர் அவருக்குன்னு ஒரு லீடர்ஷிப் இருக்கு. அவர் ஒரு தொகுதியில நிக்க போறாரு அப்படின்றது
கண்டிப்பா தலைமை முடிவு பண்ணும். அவர் முடிவு பண்ண போறாரு. ஸோ அது நான் எதுவும் பேச முடியாது. பட் அவருக்குன்னு ஒரு தலைமை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஹீ இஸ் அ சரிஸ்மேட்டிக் லீடர், அவருக்குன்னு ஒரு லீடர்ஷிப் இருக்கு, அந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவர். ஸோ அவர் போனால் அவர் பிஎன் பேப்பர்னு ஒரு ஃபேரி டேல்ற மாதிரி அவர் போனால் பின்னாடி மக்கள் தானாகவே வருவாங்க அப்படின்ற ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இன்னைக்கு அண்ணாமலை. அதாவது ஒரு ஏன் தமிழ்நாட்டில் என்ன இந்தியாவிலேயே ஒரு ஆக சிறந்த தலைவர். அதனால அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அவர் தேர்தலில் நிற்க போறாரா, என்ன அவருக்கு பொசிஷன் வரும்ன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் டிசம்பர் மேலே தான் சூடு பிடிக்கும், ரியல் களம் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம காமெடி பார்த்துட்டே இருப்போம். ஓகே மேடம், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் மேடம். நன்றிம்மா.